என்னாச்சு? இது கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். புரியல, என்னாச்சுன்னு கேட்டேன். என்னாச்சுன்னா எதுல ஸ்டார்ட் பண்ண சொல்ற? நீ முதல்ல உட்காரு. எதுக்கு உட்காரணும்? என்ன? லவ்னா எல்லா பிரச்சனையும் வரும்ன்றது உலகத்துக்கே தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா? வீட்டில் யாருமே நிம்மதியாக இல்லை தெரியுமா? எல்லாரும் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு வரும். எங்கள் வீட்டில் மட்டும் 3 வேளை முன்னாடி விளாசில் ஃபுல் கட்டிட்டு இருக்காங்களா என்ன? எங்கள் வீட்டிலும் அதே நிலமை தான். அதுக்கு என்ன இஷ்யூ பண்ணுறது? எனக்கு என்னவோ இதெல்லாம் செட் ஆகாதோன்னு தோணுது. புரியல. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. பேசிக்கிட்டு இருக்கல, அப்புறமா கூப்பிட்றேன். புரியல, நீ என்ன சொன்ன? இது சரி வராது வரும். நேற்று எங்கள் அம்மா சூசைட் பண்ணவே போயிட்டாங்க தெரியுமா உனக்கு? எல்லாரும் துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? இதே சுச்சுவேஷன் உங்கள் வீட்டில் நடந்துருந்தா தெரியும். அப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த லவ் எல்லாம் சரியா இல்லையான்னு. எல்லாரையும் கஷ்டப்படுத்தி அப்படி ஒரு சந்தோஷம் தேவையான்னு. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி எங்கள் அம்மா பண்ணியிருந்தாங்கன்னு வையேன், உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி எங்கள் வீட்டிலே 3 ரூம் இருக்குது. நானும் சாக போகிறேன். என் அண்ணன் அட்லீஸ்ட் உங்கள் அம்மா மாதிரி பிளாக்மெயிலாச்சும் பண்ணியிருப்பான். இப்படி ஆசையாக வாங்கி கொடுத்த பொருளை திருப்பி கொடுத்துட்டு பெரிய கும்பிடா போட்டவன உங்கள் அக்கா ஒன்று அனுப்பிச்ச மாதிரி எங்கள் அண்ணன் அனுப்பிச்சிருக்க மாட்டான். புரிஞ்சுதா உனக்கு? சி, இந்த லூசுக்கிட்ட எல்லாம் பேச முடியாது. சீயா, எங்கள் அண்ணன் 10 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டான். பாட்ஸ் நிறையா வாங்கி கொடுத்துருக்கான். என்னது இது? எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு கொடுத்தது போல. இந்தா, இதை மறந்துட்டேன். என்னது? இது உன்னோட பிரதரோட ஹேர். ஏய், என்னது இது? உங்க அக்கா மசுரு. சி, பாதி மூஞ்சியும் பாரு. கொஞ்சம் வாய சுவையும் பொத்திக்கிட்டே இருமா. டேய் வருணே, ப்ளீஸ்ரா, அவ தங்கச்சிக்கிட்ட சொல்லி அக்காவை எப்படியாவது கிட்ட பேச வச்சிடுறா. அவ இல்லைன்னா உங்க அண்ணன் நீ உயிரோட பார்க்க முடியாதுடா. கொஞ்சம் டீசெண்டா பேசுறா, கைண்டா பேசுறா தம்பி. டேய் வருணே, வலிக்குதுடா. வைடா.